நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். துதிக்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்கிறபடி கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமுமாய் இருக்கிறது. அதே சமயத்தில் நாம் நன்மையையும் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தரே நமக்கு கூறியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் நம்முடைய பாடுகளை கண்டு துவண்டு போய்விடாமலும் துன்பங்கள் நிமித்தம் சோர்ந்து போகாமலும் கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தத்திலும் நீதியிலும் பெருகும்படிக்கு நமக்கு தேவையான கிருபையை செய்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்று இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து செபிக்கலாம். துதிக்க வேண்டியது நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து மீட்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நம்மை வழிநடத்தி வருகிற நல்ல கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிப்போம். மேலும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்தி பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை வழி நடத்தி வருகிற கர்த்தரை மனதார ஸ்தோத்திரித்து துதிக்கலாம்.